வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24/7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்கள ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு ஒரு கேள்விய பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேள்வி வந்து சிஎஸ்ஐஆர் 2015ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி சைக்ளோ ஆக்டா டையின் வந்து டைபோரேன் கூட அண்டர் 25 டிகிரி செல்சியஸ்ல வினைபுரியும் பொழுது நமக்கு ப்ராடக்ட் ஏ வந்து கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் ஏ வந்து அதற்கு அடுத்த படியில இங்க இருக்கக்கூடிய அல்கீன் மற்றும் அதனைத் தொடர்ந்து இந்த ஆர்கனோ அயோடைடு கூட பல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியும் பொழுது நமக்கு ப்ராடக்ட் பி வந்து கிடைக்குது. கீழ வந்து 4 விடைகள் குடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். முதல்ல என்ன வினைன்னு பார்த்தீங்கன்னா, சைக்ளோ ஆக்டா டையின் வந்து இந்த டைபோரேன் கூட வினைப்படுறது. பொதுவா அந்த வினைய வந்து டிஹெச்எஃப் சால்வெண்ட்ல தான் நடத்துவாங்க. அப்படிங்கிறப்ப இந்த டைபோரேன் வந்து டிஹெச்எஃப் கூட முதல்ல வினைபுரியும்போது, நமக்கு இந்த மாரி போரேன் டிஹெச்எஃப் அடக்ட் வந்து கிடைக்கும். இந்த போரேன் ஸ்பீசிஸ் தான் நமக்கு இந்த வினையில வந்து ஈடுபடும். இந்த வினை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோபோரேஷன் வினை. ஹைட்ரோபோரேஷன் வினைப்படி இந்த ஹைட்ரஜன் மற்றும் இங்க இருக்கக்கூடிய பிஹெச்2 யூனிட் வந்து உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அல்கீன்ல வந்து அக்ராஸ் டபுள் பாண்ட்ல வந்து ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு போரேன் வந்து நமக்கு கிடைக்கும். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த கார்பன்ல ஆட் ஆகுது. அதே வேளையில இந்த கார்பன்ல வந்து இந்த பிஹெச்2 யூனிட் வந்து சேருது. அப்படி சேரும்பொழுது நமக்கு இந்த மாரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இப்ப இந்த இன்டர்மீடியேட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பிஹெச்2 இருக்கு. அதே வேளையில ஒரு அல்கீனும் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறப்ப, இன்னொரு ஹைட்ரோபோரேஷன் வந்து இங்க நடக்கும். இந்த வினை வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரா மாலிகுலர்லி வந்து உங்களுக்கு நடக்கும். அதன்படியில பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட வசதிக்காக இங்க இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட்ட வந்து நம்ம இந்த மாரி எழுதிக்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நம்பரிங் போட்டுக்கலாம். இப்ப இந்த பிஹெச் அதாவது ஒரு போரேன் மற்றும் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய அல்கீன் கூட வந்து ஆட் ஆகப் போகுது. இந்த ஹைட்ரஜன் வந்து 6வது கார்பன்லயும் ஆட் ஆகலாம். 5வது கார்பன்லயும் ஆட் ஆகலாம். அதேப் போலவே இங்க இருக்கக்கூடிய போரேன் ஆட்டம் வந்து 6வது கார்பன்லயும் ஆட் ஆகலாம். 5வது கார்பன்லயும் ஆட் ஆகலாம். இருந்தாலும் இந்த வினையில வந்து செலக்டிவா இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து 6வது கார்பன்லயும், இங்க இருக்கக்கூடிய போரேன் யூனிட் வந்து 5வது கார்பன்லயும் சேருது. ஏன் அப்படி சேருது அப்படின்னா, அதற்கு முதல்ல நமக்கு டிரான்சிஷன் ஸ்டேட்ட பத்தி நமக்கு தெரியணும். நான் இந்த வினைப்படி பார்த்தீங்க அப்படின்னா, போரேன் வந்து 5வது கார்பன்ல ஆட் ஆகுது. ஹைட்ரஜன் வந்து 6வது கார்பன்ல ஆட் ஆகுது. அப்படி ஆட் ஆச்சுன்னா, 2 6 மெம்பர்ட் டிரான்சிஷன் ஸ்டேட் வழியா அந்த வினை வந்து நடக்கும். அதே வேளையில அப்படி இல்லாம ஹைட்ரஜன் வந்து 5வது கார்பன்லயும், போரேன் வந்து 6வது கார்பன்லயும் சேர்ந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 7 மெம்பர்ட் மற்றும் 5 மெம்பர்ட் டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2யும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, 2 6 மெம்பர் டிரான்சிஷன் ஸ்டேட் தான் வந்து ரொம்ப வந்து ஸ் ஸ்டேபிளா இருக்கும். அதன் வழியில தான் அது நடக்கும். இதே வேளையில 7 மெம்பர்ட் மற்றும் 5 மெம்பர் டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டெரிக் கிளாஸ் வந்து இருக்கும். அதனோட அடிப்படையில ஹைட்ரஜன் வந்து 6வது கார்பன்ல ஆட் ஆகுது. இங்க இருக்கக்கூடிய போரேன் யூனிட் வந்து 5த் கார்பன்ல சேருது. இதனோட முடிவுல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏ வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதோட பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9 பிபிஎன். அதே வேளையில இந்த வினையில வந்து இந்த சைக்ளிசேஷன் ஆன போரேன் வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல. அதற்கு என்ன காரணம் நான் முன்னாடியே சொன்னேன். இதோட டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7 மெம்பர்ட் மற்றும் ஒரு 5 மெம்பர்ட் டிரான்சிஷன் ஸ்டேட்டாக இருக்கும். இப்ப இந்த ஏ அதாவது 9 பிபிஎன் வந்து அதற்கு அடுத்த படியில இந்த அல்கீன் கூட வந்து வினைபுரிய போகுது. இந்த வினை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் ஹைட்ரோபோரேஷன் வினை தான். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்ஸ்ட்ரேட்ல 2 அல்கீன் வந்து இருக்கு. ஒண்ணு இன்டர்னல் அல்கீன், இன்னொன்னு வந்து டெர்மினல் அல்கீன். இருந்தாலும் இந்த வினையில வந்து டெர்மினல் அல்கீன்ல தான் வந்து இந்த வினை நடக்குது. என்ன காரணம் அப்படின்னா ஸ்டெரிக். இந்த அல்கீன் வந்து லெஸ் ஸ்டெரிக்கலி கிரவுடட் இந்த இடத்த வந்து ஒப்பிடும் பொழுது. அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப இருக்கக்கூடிய 9 பிபிஎன் ஸ்ட்ரக்சர பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இங்க இருக்கக்கூடிய குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெரிக்கலி ரொம்ப ஹிண்டர்டா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது, இப்ப இங்க இருக்கக்கூடிய அல்கீன் அல்லது இங்க இருக்கக்கூடிய அல்கீன் எது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்ரோச் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெர்மினல் அல்கீன் தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த வினை அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரீஜியோ செலக்டிவா நடக்கும். எதன் வழியில நடக்கும்? ஆன்டி மார்கோனிகாஃப் விதிப்படி வந்து ரீஜியோ செலக்டிவா நடக்கும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஸ்டெரிக் தான்.
அதாவது போரைன் பார்ட் வந்து இங்க இருக்கக்கூடிய டெர்மினல் கார்பனை எடுத்துக்கிடுது. இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இந்த கார்பனை வந்து எடுத்துக்கிடுது. இதனோட அடிப்படையில வந்து பார்க்கிறப்ப, இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகுது. இங்க இருக்கக்கூடிய ரிமைனிங் போரைன் பார்ட் வந்து இந்த கார்பன்ல வந்து சேருது. அப்படி சேரும் பொழுது நமக்கு இந்த மாரி ட்ரை அல்கைல் போரேன் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த ட்ரை அல்கைல் போரேன் அதற்கு அடுத்த படியில இங்க இருக்கக்கூடிய ஆர்கனோ அயோடைடு கூட பெல்லாடியம் கண்டிஷன்ல வினைபுரியுது. இந்த கண்டிஷன் பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வந்து வினை வந்து சுசுகி கிராஸ் கப்ளிங் வினை அப்படின்னு சொல்லி, சுசுகி கிராஸ் கப்ளிங் வினைய பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனோட கேட்டலிட்டிக் சைக்கிள், பேசிக்ஸ், மெக்கானிசம் மற்றும் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாருங்க. ஸோ முதல்ல என்னன்னு பார்ப்போம். பெல்லாடியம் ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. இங்க டிபிபிஎஃப் அப்படிங்கிறது ஒரு லிகாண்ட். ஸோ இது வந்து ஒரு பைடென்டேட் பிஸ்பாஸ்பைன் லிகாண்ட். ஸோ முதல்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க ட்ரைஃபெனைல் ஆர்சைன் குடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு லிகாண்ட் தான். முதல்ல இந்த ட்ரைஃபெனைல் ஆர்சைன் வந்து இந்த பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய 2 குளோரின் ஆட்டத்த வெளித்தள்ளி, உங்களுக்கு அந்த இடத்துல போய் அது போய் சேரும். அப்படி சேர்ந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் உடனடியாக 2 லிகாண்ட வந்து டிசோசியேட் பண்ணி, உங்களுக்கு பெல்லாடியம் 0 ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து கிடைக்கும். இந்த வினையில பார்த்தீங்க அப்படின்னா, பெல்லாடியம் 0 தான் ஆக்டிவ் கேட்டலிஸ்ட். இப்ப இந்த பெல்லாடியம் 0 வந்து இங்க இருக்கக்கூடிய ஆர்கனோ அயோடைடு கூட ஆக்சிடேட்டிவ் அடிஷன் வினைக்கு உட்பட்டு உங்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்குது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பெல்லாடியம் 0ல இருந்து பெல்லாடியம் 2 அதுக்கு வந்து மாறிருச்சு. இப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் அதற்கு அடுத்த படியில சீசியம் கார்பனேட் கூட உங்களுக்கு மெட்டதெசிஸ் வினையில வந்து ஈடுபடுது. அப்படி ஈடுபடும் பொழுது, நமக்கு இந்த மாரி ஒரு இன்டர்மீடியேட் காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ, இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, லிகாண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது அயோடோ குரூப் வந்து வெளிய போயிருக்கு. அதற்கு பதிலாக கார்பனேட் வந்து இங்க வந்து சேர்ந்திருக்கு. அப்படி சேரும்பொழுது நமக்கு இந்த மாரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதைத் தொடர்ந்து சீசியம் அயோடைடு வந்து வெளித்தள்ளப்படுது. அதே வேளையில ட்ரை அல்கைல் போரேன் வந்து சீசியம் கார்பனேட் கூட வினைபுரியும் பொழுது, நமக்கு இந்த மாரி ஒரு ஸ்பீசிஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த வினையில வந்து எக்ஸ்டர்னல் பேஸ் அதாவது ஒரு பேஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு தெரியும். எதற்காக அப்படின்னா, போரான வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு. அப்படி ஆக்டிவேட் பண்ணா தான் அது டிரான்ஸ்மெட்டலேஷன்ல வந்து ஈடுபடும். ஸோ, அதன்படி பார்க்கிறப்ப சீசியம் கார்பனேட் வந்து இங்க இருக்கக்கூடிய ட்ரை அல்கைல் போரேன வந்து ஆக்டிவேட் பண்ணிருச்சு. இப்ப இந்த ஸ்பீசிஸ் வந்து டிரான்ஸ்மெட்டலேஷனுக்கு தயாராயிருச்சு. எதன் கூட டிரான்ஸ்மெட்டலேஷன் ஆகும்? இங்க இருக்கக்கூடிய பெல்லாடியம் 2 காம்ப்ளெக்ஸ் கூட டிரான்ஸ்மெட்டலேஷனுக்கு உட்படும். அப்படி நடக்கும் பொழுது என்ன நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு இன்டர்மீடியேட் காம்ப்ளெக்ஸ் நடக்கும். அதே வேளையில இந்த மாரி ஒரு பை ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இந்த இன்டர்மீடியேட் காம்ப்ளெக்ஸ் அதற்கு அடுத்த படியில ரிடக்டிவ் எலிமினேஷன் வந்து நடக்குது. அப்படி நடக்கும்பொழுது நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. அதனுடன் சேர்ந்து பெல்லாடியம் 0 காம்ப்ளெக்ஸும் கிடைக்குது. ஸோ, இந்த பெல்லாடியம் 0 காம்ப்ளெக்ஸ் அதற்கு அடுத்ததாக மறுபடியும் இதே போன்ற வினைக்கு வந்து ஈடுபடுறதுக்கு தயாராயிடும். இப்ப நம்ம இங்க பார்க்க வேண்டியது என்ன பார்க்கணும்? அல்கீனோட ஜியாமெட்ரிய பார்க்கணும். ஸோ, இந்த சப்ஸ்ட்ரேட்ல பாருங்க. இங்க இருக்கக்கூடிய அல்கீன் ஜியாமெட்ரி வந்து சிஸ் ஃபேஷன்ல இருக்கு. அதாவது அயோடோ குரூப்பும், இங்க இருக்கக்கூடிய எஸ்டர் குரூப்பும் சிஸ் ஃபேஷன்ல இருக்கு. இப்ப நம்ம ப்ராடக்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எஸ்டர் குரூப்பும், இங்க இருக்கக்கூடிய அல்கைல் குரூப்பும் உங்களுக்கு சிஸ் டூ ஈச் அதரா இருக்கு. அதன்படி பார்க்கிறப்ப, இந்த வினையில அல்கீனோட ஜியாமெட்ரியில வந்து எந்தவித மாற்றமும் உட்படல. சரி வாங்க கேள்விக்கு போகலாம். இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சதோட அடிப்படையில பார்க்கும் பொழுது, கீழ கொடுத்திருக்கக்கூடிய விடைகள்ல மிகவும் சரியான விடை வந்து ஆப்ஷன் 1 தான். இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா, வேதியியல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வினையில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.